ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா தட்டைப்பயிறு குழம்பு. இப்போ கொஞ்சம் வானொலியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி கடுகு. ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சமாக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு போட்டு அது கொஞ்சம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முழு வெங்காயமாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. வெங்காயம் வதங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி பதத்துக்கு அதுவே வதங்கி கொடுத்துரும். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க எப்போவுமே. ஸோ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். மிக்சியில் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த தக்காளியை இப்போ மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஓரத்துலேயும் அங்கங்கே கொஞ்சம் தேங்கி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பட் கொஞ்சம் தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட மல்லித்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் கொஞ்சமாக கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோடதுக்கு 1 ஸ்பூனு. குட்டி ஸ்பூனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கள் வீட்டு ஸ்பூனு. ஸோ இதில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள். அப்புறம் 2 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தூள். ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஓரலையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா நீங்கள் கிண்டி விட்டதுக்கப்புறமா ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பார்த்தீங்க அப்படின்னா தட்டைப்பயிரை ஆல்ரெடி நான் மிக்சியில் தட்டைப்பயிரை ஆல்ரெடி நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு நான் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த வேக வச்சில் நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதோடு நீங்கள் சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு எதுவுமே சேர்க்கலை. ஸோ ஒன்லி நான் சேர்த்தது தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டைப்பயிரை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சரிங்களா நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உருளைக்கிழங்கு சேர்க்கல இல்லையா, ஸோ நார்மலாக நான் இப்போ தட்டைப்பயிறு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி தட்டைப்பயிறு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 சில் தேங்காய் எடுத்து அதை நான் நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதம் இருக்கணும். ஸோ இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கொஞ்சம் தூள் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூள் உப்பு போட்டுக்கலாம். இல்லை கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் சாதம்
இல்லை நீங்கள் சப்பாத்தி, இல்லை நீங்கள் தோசை, ஸோ எது கூடனாலும் வச்சு நீங்கள் தாராளமாக இந்த தட்டைப்பயிர் குழம்பு நீங்கள் சேர்த்து வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவையான தட்டை குழம்பு பயிறு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூடான தட்டை குழம்பு பயிறு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.